டெல்லியில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலுடன் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாகவும் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலுடன் தற்போது துரைமுருகன் சந்தித்து ஆலோசித்து வருவதாக தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்போது ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார். மேகதாது விவகாரம் தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெறுவதாக தெரிகிறது. தொடர்ந்து மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அது தொடர்பான அனுமதி ஏதும் தங்கள் தரப்பிலிருந்து வழங்கப்படவில்லை என சமீபத்தில் ஒன்றிய அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஒன்றிய அமைச்சருடன் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது காவிரி நீர் பங்கீடு, மேகதாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக தெரிகிறது. ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகத்தில் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அதிகாரிகள் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். நீர்வளத்துறை செயலர் மணிவாசகன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஒன்றிய நீர்வள அமைச்சருடன் தற்போது துரைமுருகன் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். மேகதாது விவகாரம், காவிரி நீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவிரி நீர் பங்கீடு, மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் ஒன்றிய அமைச்சர் சி.ஆர். பாட்டீலுடன் அமைச்சர் துரைமுருகன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகம் இடம்பெற்றிருக்கும் இடத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளும் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை தற்போது தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தமிழ்நாடு அதிகாரிகளுடன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகமான ஸ்ரம்சக்தி பவனில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசகன், காவிரி தொழில்நுட்ப குழுவினுடைய தலைவர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ.கே.எஸ். விஜயன் மற்றும் உள்துறை ஆணையர் ஆசிஷ்குமார் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பின் போது உடனிருந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடனான இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைந்ததுக்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சராக சி.ஆர். பாட்டீல் புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த சந்திப்பின் போது துரைமுருகன் அவரிடம் ஆலோசனை செய்ய இருக்கிறார். குறிப்பாக காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நடுவர் மன்றம் மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் கர்நாடகம் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்து வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததன் அடிப்படையில் தான் நீர் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதம் அதிகமான மழை பெய்ததன் காரணமாக நீர் கொடுக்கப்பட்டு வந்தாலும் கடந்த காலங்களை வைத்து பார்க்கும்போது தொடர்ந்து கர்நாடகம் ஒரு மாதமும் தண்ணீரை திறந்து விடுவதற்கு பெரும் பாடுபட வேண்டிய இருக்கிறது. எனவே ஒரு மாதமும் தண்ணீரை கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு முதல் கோரிக்கையாக வைக்க இருக்கிறார். அடுத்த கட்ட 2வது கோரிக்கையாக மேகதாதுவில் கர்நாடகம் காவிரியின் குறுக்கே அணை கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதற்கான ஆயத்த பணிகளில் கர்நாடகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அந்த அனுமதியை மத்திய அரசு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகம் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே தர வேண்டிய தண்ணீரை தொடர்ந்து தராத ஒரு பட்சத்தில் அங்கு அணை கட்டினால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடாது கர்நாடக அரசு. எனவே அங்கு அணை கட்டுவதற்கான அந்த அனுமதியை வழங்கக்கூடாது என்று 2வது கோரிக்கையாக வைக்க இருக்கிறார் துரைமுருகன். 3வதாக பெண்ணையாறின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பு அணை கட்டுகிறது. அந்த அணை கட்டுவதற்கான நடவடிக்கைகளில் அனுமதி வழங்கக்கூடாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் மத்திய அரசு அதற்கான ஒத்துழைப்பை அல்லது அனுமதியை வழங்கக்கூடாது என்ற ஒரு 3வது கோரிக்கையாக வைக்க இருக்கிறது தமிழக அரசு. அதே போன்று 4வதாக முல்லை பெரியாறு அணை விவகாரம் என்பது முக்கியமாக இருக்கிறது. கேரள அரசும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே தொடர்ந்து இந்த பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணை இருக்கும் பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் தமிழக அரசு அதிகாரிகள் ஈடுபட்டால் கேரள அரசு அதிகாரிகள் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். எனவே அணை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் அங்கு பராமரிப்பு பணிகள் என்பது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். எனவே அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தொடர்ந்து தமிழ்நாடு அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு கேரள அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று
இந்த கோரிக்கையை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் வைக்க இருக்கிறார் துரைமுருகன். இது மட்டுமல்லாமல் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் துரைமுருகன் மத்திய அமைச்சருடனான இந்த சந்திப்பின் போது கோரிக்கை வைக்க இருக்கிறார். ஒரு முழுநீள மனுவையும் மத்திய அமைச்சரிடம் துரைமுருகன் சமர்ப்பிக்க இருக்கிறார். மத்திய அமைச்சருடனான இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே முல்லை பெரியார் அணை விவகாரம், காவிரி விவகாரம், மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரம் என்பது பூதாகரமாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் துரைமுருகன் மத்திய அமைச்சருடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.